ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த வாரத்தில் வித்தியாசமான சில தலைப்புகளில் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு வரோம். என்னைக்காவது உங்கள் கூடவே இருக்கிற நிழலுக்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் வலது பக்கத்தில் உங்களுக்கு நிழலாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது போல ஆண்டவர் நமக்கு நிழலாக இருப்பது மாத்திரமல்ல, நம்மோடு கூட இருக்கும்படி நிழலை தந்ததற்காக நம்ம எல்லாரும் அவரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? முதலாவதாக, நிழல் நமக்கு குளிர்ச்சியை தருகிறது. கடுமையான வெயில் நேரத்தில் எங்கடா நிழல் கிடைக்கும்னு சொல்லி நம்ம ஓடுறோம். ஒரு நிழல் கிடைச்ச உடனே நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம் இல்லையா? ஆகவே இந்த உலகத்தில் நம்முடைய உடலை பாதுகாக்க, சூட்டை தணிக்க நமக்கு நிழலை கர்த்தர் படைத்திருப்பதற்காக அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே எங்களை குளிர்ச்சிப்படுத்த நீர் படைத்த நிழலுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக கடுமையான வெயில் நாட்களிலே நாங்கள் நிழலை தேடி அலையும் பொழுது, ஒரு நிழல் கிடைக்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷப்படுகிறோம். நீர் படைத்த இந்த நிழலுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 தகப்பனே. இரண்டாவதாக, நிழல் நமக்கு நேரத்தை நினைவுபடுத்துது. காலையில் எழுந்ததிலிருந்து மாலையில் சூரியன் மறைகிற வரை அந்த நிழலை வைத்து நமக்கு நேரமாகுது, வேலையை சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லி நம்மளை அது துரிதப்படுத்துகிறது. ஆகவே நிழலுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நாங்கள் நேரத்தை அறிந்து கொள்ள, எங்கள் நேரத்தை மேலாண்மை செய்ய, எங்கள் வேலைகளை துரிதமாய் செய்ய, நேரத்தை ஒவ்வொரு நொடி பொழுதும் நினைவுபடுத்துகிற நிழலுக்காக நன்றி செலுத்துகிறோம். காலையிலிருந்து மாலை வரை வேகமாக எங்கள் வேலைகளை முடிப்பதற்கு, ஒவ்வொரு நிமிடமும் அது எங்களை நினைவூட்டுவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படிப்பட்ட நிழலை படைத்த தெய்வமே, உமக்கு மனதார நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. மூணாவதாக, நிழல் நம்ம விளையாடுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது. உதாரணத்துக்கு சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா, அவங்க வெளிச்சத்தில் தங்களுடைய கையை காண்பித்து விதவிதமான நிழல் உருவங்களை உருவாக்குறத நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, நம்ம அவுட்டோரில் விளையாடுறதை விட நிழலில் இன்டோரில் விளையாடுறதை தான் அதிகமாக விரும்புகிறோம். ஆகவே இந்த நிழலுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்வோம். ஆண்டவரே, நீர் படைத்த நிழலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் விளையாடுவதற்கு அது உதவியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாங்களும் வெளியில் விளையாடுவதை விட இன்டோரில் விளையாடுவதை அதிகமாக விரும்புகிறோம். காரணம் இந்த நிழல். அப்போ இப்படிப்பட்ட நிழலை படைத்த உமக்கு நாங்கள் மனதார ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நாலாவதாக, நிழல் வடிவங்களை நாம் புரிந்து கொள்ள உதவியாக இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு 3D பிக்சரை உருவாக்கணும் அப்படின்னா அதில் நிழல் இருந்தால் தான் அதனுடைய முப்பரிமாணத்தை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பொருட்களுடைய அந்த முப்பரிமாணத்தை அறிந்து கொள்ள அவங்க நிழல் வடிவத்தை அதிகமாக பயன்படுத்துவார்கள். ஆகவே பொருட்களின் நீளத்தையும் அகலத்தையும் ஆழத்தையும் அறிந்து கொள்ள கர்த்தர் படைத்த நிழலுக்காக மனதார அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, அப்பா, இந்த பொருட்களின் நீளத்தை, ஆழத்தை, அகலத்தை நாங்கள் அறிந்து கொள்ள நிழலை ஒரு கருவியாக நீங்கள் படைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஓவியர்கள் இந்த நிழலை தங்கள் ஓவியங்களிலே வரைந்து முப்பரிமாணங்களை உருவாக்குவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படிப்பட்ட ஞானத்தோடு கூட இந்த நிழலை படைத்த உம்மை நாங்கள் மனதார ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. ஐந்தாவதாக, நிழல் நம்ம ஓய்வெடுப்பதற்கு உதவியாக இருக்கிறது. கடுமையான வெயிலில் நம்ம போகும்பொழுது எங்கேயாவது நிழல் கிடைச்சா அதில் நம்ம உட்காந்து ஓய்வெடுக்கிறோம். அது நமக்கு மனதுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. ஆகவே ஓய்வெடுக்க உதவியாக இருக்கிற நிழலுக்காக கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் கடுமையான வெயிலில் போகும்பொழுது நிழலை தேடி அலைகிறோம். அந்த நிழல் கிடைக்கும் பொழுது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். கர்த்தாவே, மரத்தடியிலே ஓய்வெடுப்பது, ஆண்டவரே, மர நிழலில் அமர்ந்திருப்பது எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கிறது. இப்படி நாங்கள் உடலிலும் மனதிலும் இளைப்பாறும்படி இந்த நிழலை படைத்த உமக்கு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி 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 தெய்வமே. ஆறாவதாக, நிழல் எப்பவுமே நம்ம பக்கத்திலே இருக்கிறது. சொந்தங்கள் நம்மளை விட்டு போகலாம், உறவுகள் நம்மளை விட்டு பிரிந்து போகலாம், ஆனால் இரவும் பகலும் நம்ம கூடவே இருப்பது இந்த நிழல் மாத்திரம்தான். ஆகவே தான் கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, அநேகர் எங்களை விட்டு பிரிந்து போன நாட்கள் உண்டு. நாங்கள் நேசிக்கிறவர்கள் எங்களை விட்டு அகன்று போன நாட்கள் உண்டு. ஆனாலும் இரவும் பகலும் எங்கள் கூடவே இருக்கிற இந்த நிழலுக்காக மனதார உங்களை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த நிழலை பார்க்கும் பொழுதெல்லாம் கர்த்தரும் எங்கள்
எங்கள் கூடவே இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வை அது கொடுப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். இப்படிப்பட்ட நிழலை படைத்த தெய்வமே, உம்முடைய அனந்த ஞானத்துக்காக மனதார உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 தகப்பனே. ஏழாவதாக, கடைசியாக, நிழல் தீங்கிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லி பைபிள் சொல்லதை நம்ம பார்க்குறோம். அப்போ பகலில் சூரியனுடைய வெளிச்சத்திலேருந்து வர புற ஊதா கதிர்கள் நம்முடைய உடம்பை பாதிக்காதபடி இந்த நிழல்கள் நம்மளை பாதுகாக்கிறது. அதற்காக அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த நிழல்கள் எங்களை தீமையான கதிர்களிலிருந்து பாதுகாப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடுமையான வெயிலிலே குளிர்ச்சியான நிழலாக நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எப்படி நிழல்கள் ஆண்டவரே தீங்கிழைக்கும் கதிர்களிலிருந்து எங்களை பாதுகாக்கிறதோ, அதே போல் நீங்கள் எல்லா தீமையிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக நிழலை போல எங்கள் கூடவே இருப்பதற்காக அப்பா உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். இத்தனை நல்ல தெய்வத்தை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். அதே போல் நமக்கு வெளிச்சம் என்று ஒன்று இருந்தால் நிழல் என்று ஒன்று நமக்கு தேவையாக இருக்கிறது. இந்த நிழலாக கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதற்காக, அவர் நம்முடைய வலது பக்கத்தில் நம்ம கூடவே இருப்பதற்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்பெல்லாம் உங்கள் நிழலை பார்க்குறீங்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த நிழலுக்காக அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 7 Day சேலஞ்ச் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி நான் சொன்ன குறிப்புகளில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த குறிப்பு எதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.